கவனிக்க யாரும் இல்லாமல் சென்னையின் சாலை ஓரங்களில் தஞ்சமடைகிற 1000க்கும் மேற்பட்ட மக்களை சமூக சேவகர்களான வெங்கடேஷும் வசந்தியும் மீட்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை இதோ உங்கள் பார்வைக்கு. இந்த வீதிதான் வீடு என்று பத்மாவதி சென்னை சென்ட்ரலுக்கு அருகிலேயே அடைக்கலமாகிவிட்டார். இவரிடம் பேசிக்கொண்டிருப்பது சமூக சேவகர்களான வெங்கடேச பெருமாளும் வசந்தியும். பத்மாவதி வீட்டினரால் கைவிடப்பட்டவர் என்று தெரிந்து காவல்துறைக்கு தகவல் சொல்லி பாதுகாப்பான இல்லம் ஒன்றில் இவர்கள் ஒப்படைக்கிறார்கள். கடந்த 6 ஆண்டுகளில் வசந்தி இதை போல ஆதரவில்லாத சுமார் 300 பேரை மீட்டு அரசு மற்றும் தொண்டு நிறுவன காப்பகங்களில் ஒப்படைத்திருக்கிறார். 20 வருடங்களில் வெங்கடேஷ் இதே போன்று 1000க்கும் மேலானோரை மீட்டிருக்கிறார். சாகும் தருவாயில் இருக்கிற மக்களுக்கு ஒரு 2 பேருக்கு அட்மிஷன் கொடுங்க, மாதத்துக்கு ஒரு 2 பேர். வனாந்தரமாக சாகுறவங்கள உங்கள் நிறுவனத்தின் மூலமாக அந்த சவத்தை நல்லா அடக்கம் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் ரோட்டில் இருந்தாலும் 5 நாளில் 10 நாள் செத்து போகிறவங்க, அதே உங்கள் ஹோமுக்கு வந்துட்டாங்கன்னா இருக்கிற அந்த கொஞ்சம் வாழ்நாள் 10 நாளில் சாகுறவங்க ஒரு 20 நாள் ஆகட்டும், இல்லை 1 மாதமாக கூட எடுத்துக்கிட்டுமே. பிறப்போ இறப்போ நம்ம கணிக்க முடியாது தானே சார். அதனால் அந்த இதுவில் நீங்கள் பண்ணலாமே அப்படின்றது என்னோட கோரிக்கை சார். கவனிக்க ஆளில்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிறவர்கள் மனநிலை பாதித்தவர்கள், முதியோர், நோயுற்றோர் என முக்கியமான 3 பிரிவுக்குள் வருகிறார்கள். இவர்களை மீட்டு கொண்டு வந்தால் ஆதரவளிக்க தொண்டு நிறுவனங்களும் அரசின் காப்பகங்களும் இருக்கின்றன. அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்களின் காப்பகங்களையும் ஆதரவற்றோரையும் இணைக்கும் பாலமாக வெங்கடேஷ், வசந்தி இருவரும் உள்ளனர். ராமநாதன் சாரு, சுரேந்திரன், வீரராகவன் சாரு, ராமபாண்டியன் சார், நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார். குழலரசன் ஒருத்தர் இருக்கார், ட்ரெயின் டிரைவர், அவரு நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யாருன்னா முடியாத இதுவில் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நாங்கள் கேட்டு வாங்கிப்போம் சார். எங்களுக்கு ஆட்டோ ஃபேருக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாமே கஷ்டப்படுற சூழ்நிலையில் வாழ்கிறோங்க. வசந்தி, வெங்கடேஷ் போன்றவர்கள் இந்த வேலை தங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் என்று நம்புகின்றனர். வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆதரவு இல்லாதவர்களுக்கு உதவும் இது போன்ற நல்ல மனிதர்கள் வீதியோர மக்களின் பாதுகாவலர்கள் என்றால் அது மிகையல்ல.